Normalizing. Normalizing is one type of heat treatment process. Okay, normalizing is one type of heat treatment process. So we want to follow the three steps for the normalizing process. One is heating, soaking. Next one is cooling process. This normalizing process similar to the annealing process. Okay, this is similar to annealing process. So one variation, okay, only one variation is cooling process. Okay, in this normalizing process is normal cooling in normal air. Okay, in annealing process cooling is furnace. Okay, cooling is furnace itself. Okay, so this normalizing process suitable for low carbon steel, medium carbon steel, high carbon steel, and some alloy steel material. Okay, this is the normalizing process. Okay, is the hypoeutectile steel. This is the hypereutectile steel. Okay, is a hypo and hypereutectile steel. So the carbon content 0 to 0.8 is a hypoeutectile steel. 0.8 to 2% is the hypereutectile steel material. Okay, this is suitable for up to carbon content 2% of the material, that is low carbon, medium carbon, high carbon, and some alloy steel material is suitable for this normalizing process. Okay, is a hypoeutectile steel heated 50 to 60 degrees Celsius above the upper critical temperature. This line is lower critical temperature of hypoeutectile steel. This is the lower critical temperature of hypereutectile steel. This A3 line, okay, this is the A3 line. This is the upper critical temperature line. Okay, this is the A3 is upper critical temperature of hypoeutectile steel. This ACM is upper critical temperature of hypereutectile steel. Okay, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும் 50 to 60 degrees இந்த லைனுக்கு மேலே 50 to 60 degrees Celsius ஹீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்குது ஸ்ட்ரக்சரு, ஆல்ஃபா ப்ளஸ் பியர்லைட். ஸோ இங்கே பியர்லைட் ப்ளஸ் சிமெண்டைட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே பியர்லைட் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மில் வந்து பியர்லைட் இருக்குங்கலாம். இங்கே தான் பியர்லைட் கன்வர்ஷன் யூடக்டைட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், பியர்லைட் எல்லாமே இங்கே எல்லாமே என்னது ஆஸ்டனைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த ரீஜன் ஃபுல்லாக ஆஸ்டனைட்டாக இருக்கும். ஸோ பியர்லைட் இஸ் கன்வெர்டட் டு த ஃபுல்லி ஆஸ்டனைட். ஸோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகே, ஸோ இங்கே இருக்கும் போல் சம் கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸ், அதனால் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். இங்கே போகும்போது ஆஸ்டனைட் ஸ்ட்ரக்சரில் எல்லாம் யூனிஃபார்ம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகேவா, இது வந்து ஹைப்போயூக்டெக்டைல் ஸ்டீல். இதே ஹைப்பர் யூக்டெக்டைல் ஸ்டீலாக இருந்ததுன்னா அதே மாதிரி ஹீட்டட் அபோவ் த 50 to 60 Celsius ஆஃப் upper critical temperature. Okay, of ACM line. This is the upper critical temperature of hypereutectile steel. A3 is upper critical temperature of hypoeutectile steel material. Holding short time. Okay, ஸோ என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீட் பண்ணுறோம், சோக்கிங் கொஞ்ச நேரம் மெயின் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து கூலிங் ப்ராசஸ். ஸோ கூலிங் ப்ராசஸ் என்ன பண்ணணும், கூலிங் இன் ஸ்டில் ஏர். ஒரு நார்மல் என்வரான்மெண்ட்டில் ஏரில் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே ஃபெரைட் அண்ட் பெர்லைட் ஸ்ட்ரக்சர் ஸ்டீல். ஓகே, ஃபெரைட் அண்ட் பெர்லைட். ஸோ ஃபெரைட் அண்ட் பெர்லைட் ஃபார் ஹைப்போயூக்டெக்டைல், பெர்லைட் ப்ளஸ் சிமெண்டைட் இன் த ஹைப்போயூக்டெக்டைல். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஸ்ட்ரக்சரே மாறிடும். இங்கே பிசிசி ஸ்ட்ரக்சராக இருக்கும், இங்கே எஃப்சிசி ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகேவா, ஸ்டீலோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். ஓகேவா, ஏன்னா அப்போ தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மேலே போகும்போது இங்கே பிசிசியாக இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிசியாக இருக்கும். ஓகே, இங்கே பாடி சென்டர் கியூபிக் இருக்கும், ஃபேஸ் சென்டர் கியூபிக்காகவே மாறிடும். இந்த நார்மலைசிங் ப்ராசஸ் வந்து எதுக்காக நம்ம போய் செய்கிறோம் அப்படின்னா, கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ரெஃபைன் ஆயிரும். ஓகே, ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், கிரெயின் வந்து மெட்டீரியலோட கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இங்கெல்லாம் இருக்கும்போது இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி என்னது கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸ் ஏதாவது செய்யும்போது இதாயிரும். ஸோ இந்த நார்மலைசிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்னால இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் ஹீட் ரெஃபைன் ஆயிரும். தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். மோர் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், கோல்டு ஒர்க்கிங் எல்லாம் நடக்கும்போது மோர் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஏன்னா கிறிஸ்டல் வந்து ஒரே யூனிஃபார்ம் சைஸில் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா, ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ரிடியூஸ் ஆகிடும். இன்டர்னல் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லுமே ரிலீவ் ஆகும்.
சம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த நார்மலைசிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாகவே வந்து ஹீட்டிங், சோக்கிங் அண்ட் கூலிங் ப்ராசஸ். இதில் வந்து நார்மலைசிங் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனிலிங் ப்ராசஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கூலிங் மட்டும் டிஃப்ரெண்ட். அனிலிங் ப்ராசஸ் ஓன்லி வந்து ஃபர்னஸ் கூலிங். நார்மலைசிங் இஸ் த ஒன்லி நார்மல் என்விரான்மெண்டல் கூலிங். ஓகே, this normalizing process is suitable for low, medium, high and alloy steel. So hypoeutected steel means heated above 50 to 60 degrees upper critical temperature. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பேலைட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லுமே ஆஸ்னைட் ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் ஆகும். இந்த ஹைப்பர் யூக்டெக்டைட் ஸ்டீல் வந்து ஹீட் வந்து 50 to 60 degrees தான் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பண்ணணும். சம்டைம்ஸ் கூல் பண்ணணும். ஓகேவா, தென் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் கூல் பண்ணணும். ஸ்டில் ஏரில் கூல் பண்ணணும். ஸோ பேலைட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பேர்லைட் ப்ளஸ் பைலைட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்கே வந்து பேர்லைட் ப்ளஸ் சிமெண்டேட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து மோர் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ கிரெயின் ஸ்ட்ரக்சர் ரிஃபைன் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிரும், மோர் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக கிடைக்கும், இன்டர்னல் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸஸ் ரிலீவ் ஆகிரும், சம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரைபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் என்ஹான்ஸ். ஓகே, தேங்க்யூ.